பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகும் வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 15:22. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆலோசனை நம்மை நேசிப்பவர்கள், பொறுப்புள்ளவர்கள், உண்மையுள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள் கொடுக்கும்போது அதை தட்டி கழிக்க கூடாது. வேத புத்தகத்தில் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவனுடைய பேர் நாகமான். சீரிய ராஜாவின் படைத்தளபதி, பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. நாகமானின் குஷ்டரோகத்தை பார்த்து அவனுடைய வீட்டில் வேலை செய்யும் சிறு பெண் தன் எஜமானி இடத்தில் எஜமானின் நலனுக்காக தான் சொல்லும் தீர்க்க தரிசனத்தில் அனுப்பும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். சிறுபெண் என்றும் வேலைக்காரி என்றும் உதாசீனப்படுத்தாமல் அந்த எஜமாட்டி அதை ஏற்கிறார். தன் கணவனாகிய நாகமானிடத்தில் இது பற்றி சொல்லும் பொழுது நாகமான் பணிப்பெண்ணின் ஆலோசனை என்று அசட்டை பண்ணாமல் மனைவியின் ஆலோசனையை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான். சொன்னபடி தீர்க்கதரிசியின் போனபோது தீர்க்கதரிசியாகிய எலிசா 7 முறை யோர்தானில் ஸ்நானம் பண்ணி என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாகமானுக்கு கோபம். அவர் கர்த்தருடைய நாமத்தில் தொட்டு சுகமாக்குவார் என்று பார்த்தால் ஸ்நானம் பண்ண சொல்லுகிறாரே என்று உக்கிரக கோபம் அடைந்தான். தன் எஜமானின் மனநிலை அறிந்து அவர் கோபமாக இருக்கிறார் என்றும் தெரிந்து நாகமானுடைய ஊழியக்காரர் தன் எஜமானனாகிய மனநிலையை அறிந்து அவர் கோபத்தில் இருக்கிறார் என்று உணர்ந்து நாகமானின் ஊழியக்காரன் தன் எஜமானிடத்தில் தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் செய்திருப்பீர், இதை மறுக்க வேண்டாம், ஸ்நானம் பண்ணலாமே என்று அக்கறை எடுத்துக் கொள்வதை நிதானித்தான் நாகமான். ஊழியக்காரனுக்கு செவிசாய்த்தான். நாகமான் சொன்னபடி செய்தான். நாகமானின் மாமிசம் சிறு பிள்ளையைப் போல் மாறியது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இவனுக்கு இந்த நன்மை எப்படி வந்தது? யோர்தானில் குளித்ததனால் வந்ததா? யோசித்து பார்க்கலாம். நாகமானின் நன்மைக்காக செயல்பட்டவர்களை நாகமான் புரிந்து கொண்டான். தான் ஒரு படைத்தளபதி, பராக்கிரமசாலி என்று மேட்டின்மை அவனுக்கு மேலோங்கவில்லை. தன்னை சுற்றியிருக்கும் உறவுகளை மதித்தான். கர்த்தர் அதையெல்லாம் பார்த்தார். அவனுக்கு சுகம் கிடைத்தது. நம்முடைய நலனை விரும்புகிறவர்கள் நம் பக்கத்தில் இருக்கிறார்களா என்று நாம் கவனிக்க வேண்டும். நம்மை நேசிப்பவர்களின் ஆலோசனையை நாம் தள்ளிவிடக்கூடாது. நாகமான் தள்ளியிருந்தால் அவன் நன்மை அடைந்திருக்க மாட்டான். மனைவியை மட்டுமல்ல, தன்னுடைய வேலைக்காரர்களையும் அவன் மதித்தான். தான் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லாதிருந்ததினால் நன்மையை பெற்றுக்கொண்டான். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையான உறவுகளின் ஆலோசனையை கேட்கிறோமா அல்லது துன்மார்களின் ஆலோசனையில் நடக்கிறோமா? எது நமக்கு நன்மையை தரும்? கர்த்தருடைய ஆலோசனை நிலைநிற்க வேண்டும் என்றால் துன்மார்களின் ஆலோசனையை நாம் கேட்கவே கூடாது. இன்று நாம் யாருடைய ஆலோசனையில் நடக்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு வரும் நன்மைகளும் இருக்கும். நன்மைகளை பெற்றுக்கொள்ள தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.